எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும்போது நான் நிறைய படங்கள் அப்போ ஒத்துக்கல. I was going through a lot of personal issues. ஸோ சரி சினிமா பண்ணுமா வேண்டாமா இனிமே வேற ஏதாவது யோசிப்போமேன்னு அப்போ அந்த நிலைமையில இருந்தால் நிறைய பேருக்கு தெரியாது. பட் அப்போ உங்களை மீட் பண்ணும்போது ஸ்டோரி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு சச்ச நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஸ்டோரி. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பி a part of it. ஸோ எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அன்னைக்கு கிடச்சிருச்சு when I first came to shoot because it made me love my work again. So thank you. And ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be associated with Dream Warrior because இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடியூசர், நிறைய கான்டென்ட் ட்ரிவன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணாமல் அவங்க வந்து நிறைய கான்டென்ட் வைஸ் குவாலிட்டி ஃபில்ம்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹோப் we join your list of hit films. And the technical team, எங்கள் கேமராமேன் அவர் ரொம்ப அமைதியாக எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார். நான் பண்ண எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சும்மா பாசிட்டிவாக எடுத்துப்பார். அண்ட் தி எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது அண்ட் இட்ஸ் ஸோ மச் யூ கன்வேட் இன் த சாங். ஸோ அது எல்லாமே அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, மாண்டாஜஸ் எல்லாமே. அண்ட் நிவாஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ். எனக்கு தெகடியில் அவங்க சாங் ரொம்ப பிடிச்சி நானும் நிறைய ஒரு இமேஜினேஷனில் தான் வந்து இந்த படத்தில் அசோக்கோட ஒரு நல்ல லவ் சாங் இருக்கும்னு. ஆனால் படத்தில் அவரோட லுக் பார்த்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பட் இப்போது அந்த விஷுவல்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு பையன், ஆனால் அவ்வளோ ஐ திங்க் நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து, எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னா யூ டோன்ட் லுக் பேக் அண்ட் சி நம்ம பின்னாடி எப்படி இருக்காங்க. நம்ம எப்போதுமே லைஃப்பில் we have to go aheadன்னு தான் பார்ப்போம். ஸோ டு see a character like that being represented so sweetly, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் பிகாஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ், ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது. ஐ திங்க் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் for you to talk about your own life. So thank you so much. ஃபஸ்ட்டு நிவாஸ் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன், அக்காவோட பத்திரிக்கை தரத்துக்கு, கல்யாண பத்திரிக்கை தரத்துக்கு. அப்போ என்னடா பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதான் நெக்ஸ்ட்டு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு மிடில் பெஞ்சர். அப்புறம் எனக்கு டக்குன்னு ஒரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு லாஜிக் இல்லாமல் ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்தது மிடில் பெஞ்சர் பற்றி. ஏன்னா ஃபஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பற்றி யூஸ்வலாக நிறைய படங்கள் இருக்குது, பட் மிடில் பெஞ்ச் அந்த கான்செப்டை நான் யோசிக்க கூட இல்லை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யார் பண்ணுறா அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் காஸ்டிங் முடிஞ்சுதான் உடனே இல்லை பார்த்துட்டு இருக்காங்க உடனே ஞானவேல் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி சார் நான் இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடு, உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் வந்து மீட் பண்ணலாமா அவங்கள அப்படின்னு டக்குன்னு வர சொன்னார். அன்றைக்கி தீபாவளின்னு நினைக்கிறேன், முதல் நாள். ஆமாம், அதுக்கு அடுத்த நாள் போனோம், அன்றைக்கி போனேன். ஸோ உட்காந்து கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்க கண்ணெலாம் கலங்குச்சு அவர் கதை சொல்லும்போது, ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. இந்த படம் ஒரு மிடில் பெஞ்சர் பற்றி, பட் அதை தாண்டி இவனோட ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒருத்தன் ஏங்குற ஒரு ஒரு பெயின் தான் எனக்கு இன்னும் கனெக்ட் ஆச்சு. ப்ராபப்ளி ஒரு கூட்டத்துலேருந்து நானும் இருக்கேன் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ ஏன்னா இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா தான் ஸ்டாரு. யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் அக்கா ரைம்ஸ்லாம் சொல்லுவாள், டான்ஸ் ஆடுவாள். ஸோ அவங்க ஒரு ஸ்டாராக இருப்பாள். நம்ம வந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டோம், யாராவது இருந்தாங்கன்னா எப்படி பேசுறது, என்ன படிக்கிறேன்னுலாம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா இவனும் நடுவில் இருப்பான். எங்கள் ஏரியாலே வந்து அபியோட தம்பின்னு தான் எனக்கு பேர். ஸ்கூல் இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டே எல்கேஜி இன்டர்வியூ போகும்போது காலையில் ஆரம்பித்து மத்தியானம் தான் எனக்கு டேர்ன் வந்தது லைனில் நின்று. நான் இன்டர்வியூ உள்ளே போய் தூங்கிட்டேன். பிரின்சிபல் வந்து சீட் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அபிநயாவோட தம்பின்னு தான் எனக்கு சீட்டே தந்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் முடித்து வேறு ஸ்கூல் போகிற வரைக்கும் அபீஸ் பிரதரை தான் எனக்கு ஐடென்டிட்டியே இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் அப்போல்லாம் தோணும் நம்மளுக்குன்னு எப்போ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு பிரைட்னஸ் வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்படியே இருக்க மாதிரி தான். ஸோ ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அது இந்த படத்தில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து எங்கள் படமாக இல்லாத விட கண்டிப்பாக உங்களோட லைஃப்பாக தான் இருக்கும். இது ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான மெசேஜ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பாசிட்டிவான கண்டென்ட் இருக்குது எண்டிங்கில். ஸோ முதுகில் தட்டி வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி தான் படம் ஃபீல் இருக்கும் நான் நம்புகிறேன். பிரியா வந்து இப்போது இன்றைக்கி காலைல ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது தான் பேசுவேன். சவுத் இந்தியன் தமிழ் ஆக்ட்ரஸை விட இஸ் பேன் இண்டியன். ஹிந்தி படங்கள், ஃபுக்ரே அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ.
மோர் தென் தட் ஷீஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ ஜெனுவன்லி ஒரு என் கெரியர் மேலே ஒரு கேர் இருக்கும். அதான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தேன். வெறும் கான்வர்சேஷன் மட்டும் இருக்க மாதிரி ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறேன் அது இதுன்னு. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ண வேணாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த படம் இந்த மாதிரி படங்கள் கமர்ஷியல் படம் பண்ணணும்லாம் சொல்லிட்டுருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஞானவேல் சார் வந்து எனக்கு இந்த படம் நடித்ததெல்லாம் ஓகே, எனக்கு அவர் மீட் பண்ண எனக்கு பயங்கர சந்தோஷம் தான். சமன் இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இவ்வளோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கிற எனக்கு தெரிஞ்ச சில பேர்த்துல ஒருத்தர். ஸோ இந்த படத்தை மட்டும் இல்லை, நான் எங்கேயாவது போனேன்னா என்ன நடக்குது ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூட அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சின்சியராக இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்டவர். அவருக்கு வேணுங்கிறத வாங்காமல் எனக்கு விட்டதில்லை. ஒன்று அதட்டியோ இல்லை கெஞ்சியோ ஏதோ ஒன்று வாங்கிடுவார். ஸோ படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே முடிஞ்சுது அப்படின்னு இல்லாமல் இது வரைக்கும் அந்த காமராஜர், தோனி, அப்துல் கலாம் பற்றி அந்த வீடியோஸ் விட்டதுலேருந்து ஐடியாஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இஸ் ஒர்க்கிங். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் போஸ்ட் ரிலீஸும் ஒர்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி இருந்துட்டு ரைட்டராக இருந்துட்டு வந்தவர். ஸோ கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. படத்தில் நிறைய மாண்டேஜஸ்லேருந்து எல்லாமே புதுசாக தான் பண்ணணும்னு ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு 5 minutes ஒரு சீன் இருக்கும். இந்த பையன் வந்து அவனை பற்றி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி ஒரு வருஷம் உள்ளே வச்சுருந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி. ஸோ அதை முடிச்சுட்டு ஞானவேல் சாரை பார்க்கும்போது அவர் கண்ணில் தண்ணி இருந்தது. ஸோ எனக்கு மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மொமெண்ட் நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு அவார்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு விஷன் வச்சு எழுதியிருக்காரு, அதை ஓரளவுக்காவது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஞானவேல் சார் நிறைய படம் நம்ம சேர்ந்து பண்ணணும். நிவாஸ் வந்து எனக்கு அவங்க வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு போன மாதிரியே இருக்கும். ஃபேமிலி வந்து அவ்வளோ சிமிலராக இருப்போம். எதை பற்றி கவலைப்படாத ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஃபீல் குடான ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப என்கரேஜிங்காக ரொம்ப ஓப்பனாக இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அதுதான் அவங்ககிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக சாங்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் படங்கள் சூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அவன் வந்த படங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் இன்னும் ஒரு வீடு ஒரு BMW தான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். பட் இஸ் வெரி சூஸி. ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு 4 படமும் கன்சிஸ்டண்ட்டாக இஸ் கிவிங். ஸோ இட்ஸ் ரியல் டேலண்ட். இதுக்கு மேலே ஃபேமிலி மெம்பரை பற்றி சொல்ல நினைக்கிறேன். ஸோ அவனால் தான் இந்த படம் கிடச்சிது. ஸோ அதுக்கு தேங்க்யூ. பாலசரவணன் எங்கள் ஷூட்டிங்கை ரொம்ப லைட்டாக்குன ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ ஈஸியாக அந்த ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீமோட ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கிற ஒரு படம். கண்டிப்பாக இது உங்கள் படமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கன்ஃபார்மாக ட்ரெய்லர் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் டு ஃபிலிம். ப்ரெஸ்ஸுக்கும் அதான் நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் எனக்கு பண்ணியிருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். கூட்டத்தில் ஒருத்தன் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற சினிமா கூட்டத்தில் ஒரு படம் தான் அது. பெரிய கூட்டம் சினிமா, அவ்வளோ படங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த படத்தை நம்ம வந்து இந்த கூட்டத்தில் இது ஒரு படம் அப்படின்னு இந்த படத்தை காமிக்கிறது நிச்சயமாக பெரிய போராட்டம் தான். பட்டு அந்த போராட்டத்தை வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் திங் ஞானவேல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப இந்த படத்தை என்ன ரீசனுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கதை கேட்குறப்ப இருந்துகிட்டே இருக்கும். இந்த கதையை கேட்டோடனையும் நிச்சயம் இது சொல்லப்பட வேண்டிய படம், ஏன்னா நம்மளுடைய பெரும்பான்மையானவர்களுடைய ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் தயாரிப்பாளர்கள் தான் வந்து ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகமாக சண்டை போட்டுக்கிறாங்க, ஆடியன்ஸு வர்றதுக்கு சண்டை போடுறதில்ல. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்களை தாண்டி இதில் வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஒரு கண்டென்ட்டாக வந்தால் சாட்டிஸ்ஃபை ஆகி போகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக வந்திருக்குன்னு நம்புகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் மக்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஸோ அது சரியான வகையில் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுக்கு இன்னும் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் கையில் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்ததான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறமான தியேட்டர் ஓனர்ஸ் அந்த அளவுக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே பெரிய குழப்ப நிலை வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே அதை பற்றி தான் அடிக்கடி பேசுகிறோம். ஜிஎஸ்டி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே மக்களுக்காக தான் வந்து சினிமா எடுக்கப்படுற சினிமாக்காக மக்கள் கிடையாது. இதை
எல்லாரும் உணரும் பட்சத்தில் தான் வந்து அந்த படம் வெற்றி அடையும். ஸோ அதை உணர்ந்து அது சரியான விலையில் ஒரு மக்கள் அஃபோர்ட் பண்ணுற விலையில் அந்த டிக்கெட் கிடைக்கணும். அப்போ தான் மக்கள் இந்த காசை செலவு பண்ணலாம். நம்ம செலவு பண்ணுற இந்த 3 மணி நேரத்துக்கு ஒர்த்தான ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப மக்கள் கண்டிப்பாக வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அரசுலேருந்து, திரையரங்குகள்லேருந்து, விநியோகத்துலேருந்து, தயாரிப்பாளர்லேருந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கொள்ளளவு என்ன, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அது சரியாக போய் சேர்றப்ப கரெக்டாக போய் சேரணும்னா அதுக்கான சரியான விலையை நிர்ணயிருக்கு எல்லாரும் ஒத்து வரணும். ஒத்து வந்து சீக்கிரம் இந்த மாத இறுதிக்குள்ளே அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாத இறுதியில் படம் வருது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் பைரசியை தவிர்த்து எல்லோரும் தியேட்டருக்கு வருவாங்கன்னு நம்புகிறோம். அது நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாரையும் வேண்டிக்கிறேன். நிறைய ஸ்கூல் மாறி இருக்கேன், ஒரு 8 ஸ்கூலுக்கு மேலே போயிருக்கேன். அதனால் வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், பேக் பெஞ்சுன்னு ட்ராவல் ஆகிட்டே இருப்பேன் எவ்ரி டைம். பட் அந்த மிடில் பெஞ்ச் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். அதாவது டீச்சர் நல்ல மூடில் வர்றப்போ வந்தோடனே வந்து பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் பேசுவாங்க. கோபமாக இருக்கப்போ பின்னாடி இருக்கிற பசங்களை பார்ப்பாங்க. அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கப்போ மட்டும்தான் அந்த மிடில் வரும். இன்றைக்கி எவனாச்சும் கலாய்க்கணும் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் சென்டரில் பார்ப்பாங்க. அப்படி ஒரு 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 பாவப்பட்ட ஒரு விஷயமாகவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கம்யூனிட்டியை வந்து தனியாக உருவாக்கப்பட்டு இருந்துச்சு அந்த மிடில் பெஞ்ச். அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான யதார்த்தமாக எல்லாரும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். சிலருக்கு அது வந்து ஆச்சரியமாக நம்ம கதை மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். சிலருக்கு ஆமாம் இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இதில் என்ன இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்ராவலாக தான் இருக்குது. பட் அப்படி ஒரு கதை இது எல்லாருமே வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. இல்லை அசோக் அவர் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் அசோக் ஃபோட்டோ காமிச்சிட்டு பார்த்துன்னு அசோகா அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஓகே கரெக்டாக கேரக்டரில் உள்ள வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் இருந்துச்சு. ஸோ பிரியா அண்டு அவங்களுடைய ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அபவுட் ஹர் ப்ராஜெக்ட். ரொம்ப ப்ரொடெக்டிவாக அந்த ப்ராஜெக்ட் பற்றி எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் டு பிரியா அண்ட் எவ்ரிபடி இதில் நடித்த எல்லாருக்கும் நன்றிகள். ஸோ தேங்க்யூ அகேன். எங்களுடைய ஒவ்வொரு படங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டக்கூடாதுங்கிற ஒரு பயத்தோடையே தான் எடுத்துகிட்ருப்போம். அந்த வகையில் இந்த படமும் அப்படி கேட்காத ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு என்னோடய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் என்னுடைய மேக்ஸிமம் ஒர்க்கை வந்து டோட்டலாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி அண்ட் எஸ்பெஷலி ராமணியம் ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க்யூ.